போர்களும் ஆயுதங்களால் வென்றவை அல்ல. சில போர்கள் சுவையினால் வென்றவை. ஆலம் மசாலா நியூ லான்ச். கீரனூர் தம் பிரியாணி, மல்டி 65 மசாலா, மல்டி எக் ஃபிஷ் அண்ட் மட்டன் மசாலா. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாண்டர் KKC Foods 6374694013. إن الله يحب الذين يقاتلون في سبيله صفا كأنهم بنيان مرصوص. صدق الله العظيم. والله حسبنا ونعم الوكيل. نعم المولى ونعم النصير. அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேயர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 4 மாசத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கூடிய வேளையில ஹூதிகளுடைய தாக்குதல் அனுதினமும் இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. முன்னெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை, அதுவும் வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நடைபெறும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்று ஜும்மா முடிச்ச பின்னாடி சனா, சாதா, ஹுடைடா போன்ற இடங்கள்ல மிகப்பெரிய உள்ள மக்கள் திரளாக கூடி ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் எடுத்து அல் மவுத் யஹூத், அல் மவுத் அமெரிக்கா, அல் மவுத் ஹூதி, அல் மவுத் யஹூத் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த நடவடிக்கைக்கு அப்புறம் தான் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஒரு தாக்குதல் நடைபெறும். ஆனால் இன்னைக்கு அனுதினமும் 2 அல்லது 3 தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் தொடர்படியாக 3 தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. 3 தாக்குதலும் மேசிவ் அட்டாக் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக காணப்பட்டிருக்கு. ஸோ அந்த செய்திகளை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆஷிக் டுடே என்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அன்பார்ந்த நண்பர்களே, ஹூதிகளுடைய தாக்குதல் அனுதினமும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. கிட்டத்தட்ட இந்த தாக்குதல் நடைபெற்று இன்றைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 48 கப்பல்கள் மேலே மிகப்பெரிய அளவு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் 20லேருந்து 25 கப்பல்கள் எரிந்து சின்னாபின்னமாகி சில கப்பல்கள் தண்ணிக்குள்ளேயே மூழ்கிருச்சு அப்படிங்கிற செய்தியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ பெரிய தாக்குதல், இந்த தாக்குதல் வழியாக மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க. நான் சொன்னேன்ல உங்களுக்கு, MQ-9 என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரோனை தாக்கியிருக்காங்க. அது $30 மில்லியன் தயாரிக்கப்பட்டிருக்குது. ஹூதிகளுடைய அந்த ஏவுகணையுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய 1000 அல்லது 2000 மில்லியன் டாலர் தான். ரொம்ப குறைவான மதிப்பில் தயார் செய்து பெரிய அளவிலான பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க. மறுபக்கம் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இது 3ஆம் உலக போரா என்ற அளவுக்கு ஆயிருக்குது. ஏன்னா அமெரிக்கா மற்றும் இந்த இஸ்ரேலுடைய கப்பல்கள், போர்க்கப்பல்கள் எல்லாமே இந்த ஹூதிகளுடைய செங்கடல் நோக்கி வருது. ஒரு கப்பல் 2 கப்பல் கிடையாது, ஒரே நேரத்தில் 5-6 கப்பல்கள் ஒன்றா வருது. 5-6 கப்பல்கள். நேற்று ஒரு 5 கப்பல் இந்த செங்கடலை நோக்கி ஹூதிகளை அழிப்பதற்காக, யமனை தாக்குவதற்காக பல இடங்களில் குண்டு போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 கவர்னரேட் இடங்களில் குண்டு போட்டிருக்காங்க. இந்த 8 இடங்களும் எந்த இடம்னு போய் பார்த்தோம்னா, பெரிய ஹூதிகளுடைய பேஸ் நிலையங்கள், இராணுவ மையங்கள்லாம் கிடையாது. எல்லாமே பொட்டல் காடு, தரைகள், மலைப்பகுதிகள். ஒரு இடத்துக்கு லாக்கி இல்லாத இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹூதிகள் என்னைக்கும் இராணுவ தளத்தை மேல் பகுதியில் வைக்கவே மாட்டாங்க. அவங்க எல்லாமே மலைப்பகுதிகளில் வைப்பாங்க அல்லது பூமிக்கு அடியில் வைப்பாங்க. ஸோ சேஃப்டி தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. இவ்வளவு நாள் நடத்தின தாக்குதலில் மிகப்பெரிய ஒரு இழப்பை ஹூதிகளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா கிடையாது. வரலாறுல இப்படி தான் எழுதுவாங்க, ஒரு சிறிய படை பெரும் ஆதிக்க நாடுகளை எளிமையான முறையில் தோற்கடிச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் எழுதுவாங்க. இது அமெரிக்கா, இந்த பிரிட்டன், பிரான்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக காணப்படுது. ஸோ அந்த வரிசையில் நேற்றைய தினம் நடந்தது ஒரு 3 மேசிவான அட்டாக். முதல் அட்டாக் எதுன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக அல் ரஷத் என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து இஸ்ரேலுடைய ஈலட் என்று சொல்லக்கூடிய துறைமுகத்தை நோக்கி மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்திருக்காங்க. பெலிஸ்டிக் மிசில்கள் எல்லாமே ஏவப்பட்டு கொண்டே வருகிறது. 1. 2வது நடவடிக்கை எதுன்னு கேட்டிங்கன்னா, ஏடன் வளைகுடா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்லாண்டர் என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷுடைய கப்பல் மேலே தாக்குதல் நடத்தி அது மிகப்பெரிய அளவில் எரிச்சு மிகப்பெரிய அளவில் அதை சின்னாபின்னப்படுத்தியிருக்காங்க. 3வது தாக்குதல் செங்கடலில் அமெரிக்கா செய்யக்கூடிய நாசகரமான வேலையுடைய போர்க்கப்பல்களுக்கு எதிராக பெலிஸ்டிக் மிசில்கள், குரூஸ் மிசில்கள் போன்ற மிஷின்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ 3 வகையான தாக்குதலை இன்னைக்கு ஹூதிகள் நடத்தியிருக்கிறாங்க. இந்த செய்தியை ஹூதிகளுடைய தலைவராகக்கூடிய யஹ்யா சாரி அதிகாரப்பூர்வமாக தனது செய்தியின் வழியாக இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ ஹூதிகளுடைய தாக்குதல் என்னைக்குமே சமரசம் கிடையாது. ஹூதிகள் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை, ஒரு கடல் ராஜாக்களாக இருந்து இன்னைக்கு செங்கடலில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் சர்வதேச அளவில் ஹூதிகளை இன்னைக்கு மக்கள் ஆதரிக்கக்கூடிய அடிப்படை காரணமே இதாக தான் காணப்படுது. காரணம், ஒரு ஐநா வாயளவில் என்ன சொல்லுதோ அதை செயலளவு செஞ்சு காட்டிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஹூதிகள். அடுத்து லெபனான்ல இருக்கக்கூடிய ஒரு தாயுடைய கண்ணீர் மல்க ஒரு பேட்டியை சமீபமாக என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த விஷயத்தை குறித்து உங்களோட ஷேர் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அந்த தாய் என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 3 மகன்கள் பிறந்தாங்க. 3 மகன்களையும் இந்த பலஸ்தீனுடைய விடுதலைக்காக லெபனானுடைய ஹிஸ்புல்லாவிலிருந்து மிகப்பெரிய வீர தியாகிகளாக, அவர்களை சுகதாக்களாக, ஷஹீதுகளாக நான் மாற்றிருக்கேன். அதில் உள்ளளவு நான் பெருமைப்படுறேன்னு சொல்லக்கூடிய விஷயத்த பதிவு செய்கிறாங்க. அவங்க கூடுதலாக சொல்கிறாங்க 3 மகன்களுடைய பெயர். முதல் மகன் பேர் பார்த்தீங்கன்னா அலி, 2வது ஹசன், 3வது நபர் பேர் ஹுசைன் ஆக்கில்,
அலி, ஹசன், ஹுசைன் ஆக்கில். இந்த 3 நபர்களையும் நான் பெற்றெடுத்தேன், நல்லபடியாக ஒரு வாலிபராக வளர்த்தேன், இறையச்சத்தை போதிச்சேன், பல்வேறு போர் தளவாடங்கள் ஆயுதங்களை பயிற்சி செய்வதற்கான விஷயங்களுக்கு அனுப்பினேன். எந்த விஷயத்தில் அவங்களுக்கு உயிர் போயிடும் சொல்லிட்டு நான் அச்சப்படவே இல்லை. அவர்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு கிஃப்டை வாங்கி கொடுக்கணும்னா அது சோனம் என்ற கிஃப்டாக தான் இருக்கணும். அதற்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால தான் என் பையன்கள் எல்லாத்தையும் தியாகியாக மாற்றினேன். முதல் மகன் எப்போ தியாகியானான் தெரியுமா? 1997 வீரமரணம் அடைஞ்சிருக்கான், ஷஹீதாயிருக்கான். இரண்டாவது மகன் 2006 ஷஹீதாயிருக்கான். முதல் மகன் அலி ஷஹீதாயிருக்கான். ரெண்டாவது மகன் 2006 ஹசன் ஷஹீதாயிருக்கான். சமீபமாக 2024 இந்த போருடைய சமயத்தில் எனது அன்பு மகன், கடைசி மகன் ஆக்கில் என்று சொல்லக்கூடிய அந்த ஹுசைன் ஆக்கில் என்று சொல்லக்கூடிய மகனையும் நான் ஷஹீதாக்கி விட்டேன். எனக்கு இப்போ மன திருப்தியாக இருக்குது, நான் சந்தோஷமா இருக்கிறேன். இதோட ஒரு தாய் ஒரு மகனுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல செயல் என்பது உலகத்தில் இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த தாயார் சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய மன உறுதியை பாருங்க. இதே மாதிரிதான் காசா பகுதியில் மரியம் ஃபத்தா என்று சொல்லக்கூடிய தாயாருக்கு 4 மகன்கள், 4 மகன்களையும் ஷஹீதாக்கி இருக்கிறாங்க. 4வது மகன் இந்த போருக்கு செல்லக்கூடிய சமயத்துல, இஸ்ரேலை எதிர்த்து போராடக்கூடிய சமயத்துல தாயை பார்க்க வருகிறான். தாய் முகம் கொண்டு அந்த மகனை பார்க்கல. காரணம் ஏன்? 3 மகனையும் இழந்துட்டோம். 4வது மகன் இன்ஷால்லா அவனுக்கும் ஷஹீது கிடைக்கும், நான் துவா செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனால் அவனுடைய முகத்தை நான் பார்த்துட்டேன்னா அழுது கண்ணீர் மல்க அவனை போவேனான்னு தடுத்துருவேனோ, இந்த தாய் பாசம் அதை நிறுத்திடுமோ அப்படிங்கிறதுக்காகவே கடைசி மகனுடைய முகத்தை கூடி பார்க்காம திரும்பி நின்று சொன்னேன், மகனே நான் அவனை திரும்பி பார்த்துட்டேன்னா நான் அழுதுருவேன், நீ என் மேலே பாசம் வச்சுட்டேன்னா நீயும் போக மாட்டேன், அதனால் அதெல்லாம் வேணாம்ப்பா, நீ போருக்கு போப்பான்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. போன பின்னாடி சில மணி நேரங்களில் அல் கஸாம் பிரிகேட்டர் தகவல் கொடுக்குது, உங்களது மகன் ஷஹீதாகி விட்டான். அதற்கு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்ஹம்துலில்லாஹ், புகழனைத்தும் இறைவனுக்கு என்ற வார்த்தையை பதிவு செய்யறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மக்களுடைய ஈமானுக்கு நிகராக உலகத்துல யாருடைய ஈமானும் இல்லை என்ற அளவுக்கு தான் நீங்க பார்க்க முடியுது. இன்னைக்கு நாம் பெற்கக்கூடிய ஒரு குழந்தை அது கஷ்டப்பட்டு ரொம்ப அன்போடு பாசத்தோடு வளர்த்துறோம், ஒரு நல்ல இளைஞராக மாறுறான், அடுத்து அவனுக்கு நல்ல திருமணம், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல எதிர்காலம் என்ற விஷயத்தை யோசிப்போம். உடனடியாக அந்த சமயத்துல இந்த இஸ்லாம் சமூகத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போர் வந்திருக்கு, இனஅழிப்பு வந்திருக்குங்கிற சமயத்துல நம் மகனை இப்படி ஷஹீதாக்க உங்களோ அல்லது நானோ யோசிப்போமான்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. நிச்சயமாக மறுப்போம். காரணம் அவ்வளவு சிரமப்பட்டு நம்ம செஞ்சிருக்கோம். காரணம் அந்த ஈமானுடைய பற்று, அந்த எண்ணங்கள், அந்த தியாக மனப்பான்மை இருந்தாதான் அது இலகுவாக வரும். இல்லாட்டி யாருக்கும் அந்த எண்ணம் வராது. அந்த அளவு அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாமே இன்னைக்கு மனதளவில் உறுதியாக இருக்காங்க அப்படிங்கிறதா இந்த 2 தாய்மார்கள், மரியம் ஃபத்தா ஆகட்டும், லெவலான் இருக்கக்கூடிய இந்த தாய்மார் ஆகட்டும், இந்த 2 நபர்களுடைய செயல் வழியாக, பேச்சு வழியாக நமக்கு கிடைக்கிறது. அடுத்து ஐரோப்பிய கண்டத்திலிருந்து இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. ஐரோப்பிய கண்டத்தில் பெரும்பான்மையான மக்கள் எல்லாமே இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய நிகழ்வு அனுதினமும் நடைபெறுது. ஆனால் ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய இந்த சங்கி சக்திகள், இந்த ஜியோனிச பாசிச சிந்தனை கொண்டவர்கள் எல்லாமே ஐரோப்பியாவை ஒரு இஸ்லாமிய நாடாகவே மாத்திடுவாங்க போல இருக்கு. இங்கே இஸ்லாம் என்பது அதிகமான முறையில் பரவிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியோட முஸ்லிம்களை கண்டாலே விரட்ட வேண்டும், அவர்களை ஒடுக்க வேண்டும் மற்றும் தீவிரவாத பட்டத்தை சுமத்த வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. மறுபக்கம் மத்திய கிழக்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஆண்டு காலமாக இந்த ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இந்த அமெரிக்கா, இந்த பிரிட்டன் மற்றும் இந்த இஸ்ரேல் போன்ற நாடுகள் எல்லாமே மத்திய கிழக்கு சூறையாடி இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியும். நீங்க சிரியாவாகட்டும், ஈராக் ஆகட்டும், ஈரான் ஆகட்டும், இது மேல அதிகமான குண்டு மலைகளை போட்டிருக்குது. இங்க மிகப்பெரிய அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மீள முடியாத அளவில் இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக ஏமன்ல இருக்கக்கூடிய மக்கள் மேல சவுதி அரேபியா, UAE, இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகள் 8 வருடங்களாக தாக்குதல் நடத்துறாங்க. மிகப்பெரிய அளவில் அங்கே நிலம் என்பது பாதிக்கப்பட்டது, மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது பாதிக்கப்பட்டது. ஸோ இவ்வளவு ஆண்டு காலமாக, ஒரு 10 to 15 ஆண்டு காலமாக இந்த ஐரோப்பிய நாட்டில் இருக்கக்கூடியவரும் இந்த அமெரிக்க, இஸ்ரேலும் மத்திய கிழக்க ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ரெவல்யூஷனாக இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டத்தின் வழியாக இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த மக்கள் தங்கள் இனஅழிப்புக்கு ஆளானனால அவர்கள் எதிர்த்து போராடுகிறார்கள். ஸோ எந்த அடிப்படையிலும் இது தவறில்லை என்ற விஷயத்தை தான் அவங்க புரிஞ்சுக்கணும். ஆனால் அவர்கள் மீண்டும் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இவர்கள் தீவிரவாத தன்மையோடு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. அதற்கு அடிப்படை காரணம் இங்கு இஸ்லாமிய மக்கள் ஒடுக்கப்படுறதுனால இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய தேடுதல்களும் இஸ்லாத்திற்கு மாறக்கூடிய நிகழ்வுகளும் ஐரோப்பியாவில் அதிகமாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மையாக காணப்படுகிறது. மறுபக்கம் ஐநா, இன்னைக்கு சீனா, இன்னும் பல்வேறு நாடுகள், குறிப்பாக சீனாவுடைய நாடாளுமன்றத்தில் இந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு. சீனாவுடைய நாடாளுமன்றத்தில் என்ன பேசப்பட்டுச்சுன்னா, ஒரு நாடு ஒடுக்கப்படக்கூடிய சமயத்தில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னெழுச்சியாக ஆயுதங்களை பயன்படுத்த தடையே கிடையாது, பயன்படுத்தலாம். அவர்கள் ஆயுதங்கள், துப்பாக்கிகள், பீரோங்கிகள், எந்த வகையான விஷயங்களும் தங்களை தற்காத்து கொள்ள, தங்களுக்கு விடுதலை வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் செயல்படுத்தலாம். அதற்கான அடிப்படை சரத்துக்கள் என்பது சர்வதேச நீதிமன்றத்துடைய வரையறைக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சீனா அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு
ஹமாஸ் ஆகட்டும், மற்றபடி இருக்கக்கூடிய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய போராளி அமைப்புகளாகட்டும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நிச்சயமாக இவருடைய போராட்டம் இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. இன்னும் சில தகவலை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.